ஹாய் நண்பா நண்பீஸ், உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே உங்கள் கிச்சனுக்கு போயிட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. என்னடா சொல்கிறீங்க கேட்குறீங்களா? ஆமாங்க, உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கிற ஒரு சின்ன நம்பரை நீங்கள் கவனிக்கலைன்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஒரு பெரிய ஆபத்து நடக்கலாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் விறகு அடுப்பில் சமைச்சோம், ஆனால் இப்போது 99% பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சமையல் எரிவாயு சிலிண்டர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு வரமாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட பல உயிர்களை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தானது. நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குகிறப்போ அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை யாரும் கவனிக்கிறதே இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட காலாவதி தேதி, எக்ஸ்பைரி டேட் சொல்லுவாங்க. ஆமாங்க, சிலிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. அந்த தேதியை கடந்து ஒரு சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப 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 டேஞ்சர் தாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அந்த எக்ஸ்பைரி டேட்டை எப்படி செக் பண்ணுறது, எப்படி கண்டறியுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். எல்லா சிலிண்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆங்கில எழுத்து இருக்கும், ஏபிசிடின்ட்டு இருக்கும். அதுவாக கூட ஒரு நம்பரும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா A25 போட்டிருக்கோம். இதில் ஏபிசிடிக்கு பார்த்தீங்கன்னா அது மாதங்களை குறிக்கும், மந்த்தை குறிக்கும். ஏனா ஜனவரி டு மார்ச், பினா ஏப்ரல் டு ஜூனு, சினா ஜூலை டு செப்டம்பர், டினா அக்டோபர் டு டிசம்பர். சப்போஸ் உங்கள் சிலிண்டரில் A25 போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 2025 ஜான் டு மார்ச் வரைக்கும் அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணலாம். மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலாவதி ஆயிடும், பார்த்துக்கோங்க. அதனால் டெலிவரி மேன் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறப்போ உங்கள் சிலிண்டரில் என்ன எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு பார்த்து வாங்குங்க. இப்போ முக்கியமான சேஃப்டி ரூல்ஸ்லாம் பார்க்கலாம்.